வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேப்பர்ஸை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாஸ்க் செய்ய போகிறோம். இந்த மாதிரி இந்த பேப்பர் எடுத்துக்கணும். இது நான் கீழே விழுந்துருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து மாஸ்க் மாதிரி செய்யலான்ட்டு யோசனை வந்துச்சு. சரின்ட்டு மாஸ்க் மாதிரி செஞ்சேன். அது இப்படி மடிச்சா அப்படி மடிச்சா எப்படியும் செட் ஆகலை. இந்த கப்பல் செய்கிற ப்ராஜெக்ட் செய்யலாம் அப்படின்ட்டு கப்பல் விடலாம் மழை பெய்கிற நேரத்தில் நினச்சேன். சரி கப்பல் விடுறதுக்காக கப்பல் மாதிரி செஞ்சேன். பார்த்தா அது மாஸ்க் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் மாஸ்க் மாதிரி இருந்துச்சு. இந்த சைட்லேயும் ஓட்டை போட்டு இப்படி கட்டினா மாஸ்க் மாதிரி ஆயிடுமேன்ட்டு கரெக்டாக இதுவாச்சு. அதே மாதிரி மாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இப்போது கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு நீங்க இந்த கப்பல் செய்யறதுக்கு இப்படி வச்சு இந்த சைட்ல கட் பண்ணிட்டு அழுத்தி ரெண்டு பக்கமும் மடிச்சு கட் பண்ணிட்டு அப்புறமேட்டு இதை இப்படி பிரிச்சுட்டு இந்த சைட்ல இப்படியும் மடிக்கணும், இப்படியும் மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மடிக்கிற மாதிரி இருந்துட்டு அப்புறமேட்டு இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதை இப்படி நல்லா இஸ்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைட்லலாம் மடிக்கக்கூடாது. அப்படியே வச்சு இந்த சைட்ல இப்படி நல்லா அழகா இப்படி மடிச்சு விட்டுக்கணும். மடிச்சிட்டீங்களா? நாங்க இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படியே ஒரு சைடு இப்படி தள்ளிடணும். ஏதாவது ஒரு சைடாச்சும் தள்ளினாதான் கரெக்டா வரும். அப்படி ஒரு சைடு தள்ளுனா இந்த பக்கம் இதுவாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இடத்துல நல்லா அழுத்திட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தெரியாம கை ஆட்டி விட்டுட்டேன். அந்த மாதிரி எப்பயுமே ஆகக்கூடாது. இந்த டைம் தெரியாம ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே மண் இருக்கும், தொடச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு சைட்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த சைட்லேயும் கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இல்லைனா கூட பரவாயில்ல. இங்கே கரெக்டாக வச்சுருந்தா இங்கெல்லாம் கரெக்டாகவே வந்துடும். அப்புறமேட்டு இந்த இடத்துல அழுத்தி விட்டுக்கலாம். முதல்ல இந்த சைடில் நல்லா பாருங்கள். இந்த சைடில் நான் அமுத்தி விடலை, இந்த சைடில் தான் அமுத்தி விட்டேன். குக்கரை வச்சு நல்லா இங்கே இது பண்ணிக்கலாம். இந்த இடத்த அப்படியே ஒரு சைடில் இப்படி ஒன்று இப்படி ஒன்று நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அது தேய்க்க முடியாததுனால என் கையில் நகம் இல்லை, அதனால கத்தி வச்சு இப்படி பண்ணிக்கிறேன். கத்தியும் எப்படியும் தேவைப்படுது, அதனால நான் அதை வச்சும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லா சைட்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மடிச்சிட்டேன்னா என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கமும் இதுலேருந்து ஒன்று எடுக்கணும். இந்த சைடில் பாருங்கள், இது ஒன்று எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அதுவும் இல்லாமல் ஓகேவா, இந்த மாதிரி பண்ணிட்டோம். அதே மாதிரி நான் ஃபேக்லாம் ஒன்றும் காட்டல, உண்மையாகவே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஐடியா வந்துச்சு, அதனால் நான் செஞ்சேன். எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த சைடு இப்படி நல்லா பக்கத்துலேயும் இப்படி தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டுக்கிட்டு அடுத்து மண் இருக்கும், தேய்ச்சிக்கலாம். சரி, இப்போ நடுவில் ஒரு கேப் மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படி வச்சு இந்த சைடு இப்படி அமுத்தி விட்டு எல்லா சைடும் 1 2 3 4 சைடுமே இப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை வச்சு ஒரே ஒரு சைடு மட்டும் இந்த பக்கம் பட்டையாகவும் இருக்கும், இந்த பக்கம் பட்டையாகவும் இருக்கும். இந்த சைடு மெலிசாவும் இந்த சைடும் மெலிசாவும் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது எப்பயுமே அந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமுத்தி விட்டவுடனே இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போது இந்த கத்தியை வச்சு இந்த இடத்துல ஓட்டை போட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டை போட்டுக்கலாம். வருதா பாருங்க, வந்துடுச்சா? வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண
எடுத்துடும் ஓகேவா. அப்புறமேட்டு அது வர இந்த மாதிரி ஒரு நாடா கவர் எடுத்து இப்படி இதுதான் நீட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நான் பாதியா கட் பண்றதுக்காக இப்போ இப்படி மடிக்கிறேன். இந்த முனையும் சேமா வச்சுட்டு இப்படி வைக்கிறேன். இப்போ வச்சுட்டோடனே இந்த 2 பக்கமும் சேமா வந்துடுது. நடுவில் எந்த சைடு கட் பண்ணணுமோ அந்த சைடில் இப்படி வச்சு இப்படி ட்ரக்குன்னு அறுத்துட்டேன். அறுத்ததுக்கு அப்புறமேட்டு இது 2 ஒன்று தனியாக வந்துடுச்சு, இன்னொன்று தனியாக வந்துடுச்சு. இப்போ 2 தனித்தனியாக இருக்குது. இதில் இந்த சைடும் மாற்றி கூட கட்டிக்கலாம். அது இது இந்த இடத்துல பாருங்க ஒரு முடி மாதிரி இப்படி போட்டுக்கணும். எல்லாரும் போடுவாங்க, ஆனால் நான் இப்போ என் தம்பிக்கும் செய்ய போகிறேன். அந்த டைம்லையும் பாருங்க ஓகேவா. இந்த மாதிரி கல் முடிச்சு போட்ட உடனே நான் ஒரே ஒரு முடிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். இப்போ இந்த சைடில் இப்படி விடணும். கொஞ்சம் வந்தாவே நம்ம இசிக்கலாம், அது வந்துடும். இப்போ இந்த இடத்துல இப்படி இசிக்க முடியாத மாதிரி ஆயிடுதா. ஓகே, இந்த சைடு விட்டுருங்க. இந்த சைடு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த பக்கத்துலேயும் இதே மாதிரி ஓட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போட வேண்டாம், பக்கத்துலேயே போட்டோம் எடுத்துட்டு வந்துடும். இங்கே தூரத்தில் போடணும். இது எங்கே போட்டுக்குவோம், 1 இன்ச் தள்ளி போட்டுக்குவோம். நல்லா இந்த அளவு வரைக்கும் தள்ளி இப்படி வச்சு போட்டுப்போம். அப்போ இந்த இடத்துல போடணும் கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த வாழையே போட்டக்கூடாது. இந்த வாழை போட்டுட்டோம்னா நமக்கு இந்த மாஸ்காண்டை இப்படி போடுற மாதிரி வராது. இப்போ இதுவும் இங்க முடிச்சு போட்டோம்ல, இந்த இடத்துல முடிச்சு போட்டோமே, இது வேணா அவுத்து கூட போட்டுக்கலாம். அவங்க வேற எதுனா வேணா கூட எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை இந்த மாதிரி வச்சுட்டோமா. முறுக்கெல்லாம் எதுவும் கூடாது. அப்படியே நேரா நான் இந்த இடத்துல தெரியாம கட் பண்ணிட்டேன், மறந்து. வேற எதுக்கும் கட் பண்ணலாம்னு நினச்சி கட் பண்ணிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். இப்போ இது கிடக்கட்டும். இந்த இடத்துல இங்க போட்ட மாதிரியே முடிச்சு போடணும். அதே மாதிரி அதே இடத்துல இருந்து நான் போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்தாவே எடுத்துக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஸ்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் டைட்டா இஸ்துக்கணும் ஓகேவா. வெளியே வர மாதிரி இஸ்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த சைட்ல விடுறேன், தெரியுதா? கொஞ்சம் தெரியலையே, இருங்க நல்லா சைட்ல இப்படி பண்ணிடலாம். ஓகே, இப்போ விடலாம், தெரியுது. நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டா கூட போதும். சின்னதாக இருந்தாவே கையை வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட போதும், எடுத்துடலாம். அமுத்தியாச்சு எடுத்துடணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மாஸ்க் மாதிரி செஞ்சாச்சு. உங்களால் எது வரைக்கும் கட் பண்ண முடியுமோ கட்